வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டது கருப்பு கொடி. சுதந்திர தினத்தில் மட்டக்களப்பில் பாரிய கவனஈர்ப்பு பேரணி. போராட்டக்காரர்களை அடக்க முயன்ற போலீசார் கரிநாள் பேரணியில் பதற்றம். சுதந்திர தினம் கரிநாள் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆர்ப்பாட்டம். சுதந்திர தின எதிர்ப்பு பேரணியில் மயங்கி விழுந்த தாயார். சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு சென்றோருக்கு அச்சுறுத்தல். மலி வடக்கில் இராணுவத்தால் அளிக்கப்படும் பனை மரங்கள். யாழில் துப்புரவு பணியின் போது அதிர்ச்சி, காணியொன்றுக்குள் இருந்த வெடிபொருட்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை உறுதிப்படுத்துமாறு பெப்ரல் அமைப்பு வேண்டுகோள். சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி சிறுவன் பலி. மதுரையில் தீப்பரவல், மூச்சு திணறலுக்கு உள்ளாகி இருவர் வைத்தியசாலையில். இடியுடன் கூடிய பலத்த மழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிரவைக்கும் சம்பவம், சுட்டுக் கொல்லப்பட்ட லிபிய முன்னாள் தலைவர் கடாபியின் மகன். மதங்களை கடந்த காதலர்களை அடித்துக் கொன்ற சகோதரர்கள் சடலங்களை குளிதோண்டி புதைத்த கொடூரம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் இன்றைய தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. ஸ்ரீலங்கா அரசின் 78வது சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாள் என்பதை அரசாங்கத்துக்கு கூறும் முகமாக இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் இணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த வகையில் வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் காலை 10 மணி முதல் இந்த போராட்டம் இடம்பெற்றது. சிங்கள பௌத்த மயமாக்கப்படுதல், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோரின் நீதி, இறுதிப்போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி, தமிழ் மக்களுக்கு நிலையான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கில் கரிநாளாக அனுஷ்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து இந்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டோர் பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் போது போராட்டக்காரர்களை தடுப்பதற்கு போலீசார் வீதி தடைகளை பயன்படுத்தியதால் இரு தரப்புக்கும் இடையில் கடும் முருகல் நிலை ஏற்பட்டது. போலீசாரின் தடையை மீறி மக்கள் ஆவேசமாக முன்னேறியதால் மட்டக்களப்பு நகரின் பிரதான வீதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. இந்த கவனஈர்ப்பு பேரணிக்கு வலுச்சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சமூக சிவில் அமைப்புகளின் உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்படும் போராட்ட பேரணியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. காலை 10:30க்கு கிளிநொச்சியில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. ஏனையின் வீதி ஊடாக டிப்போ சந்தை அண்மித்த போது அந்த பகுதியில் பிரத்யேகமாக இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. குறித்த எதிர்ப்பு வலுப்பெறாமல் இருக்க போலீசார் தீவிரமாக முயற்சித்தனர். இதன்போது முரண்பாடு ஏற்பட்டது. இருப்பினும் போராட்ட ஏற்பாட்டு குழுவினரின் தலையிட்டால் அமைதியான பேரணியினர் கடந்து சென்றனர். இந்த போராட்ட பேரணி தற்போது கிளிநொச்சி நகரத்தை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சிவில் அமைப்புகள், மதகுருமார், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை அரசு சுதந்திர தினம் கொண்டாடுகின்ற இந்த நாளை காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் கரிநாள் என்று நினைவு கூறுவதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று அவர்களின் போராட்ட பந்தலில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்தனர். 1948 கிடைத்த சுதந்திரம் எங்களுக்கு விடுதலையாக அமையவில்லை. அது எங்கள் குழந்தைகள் காணாமல் ஆக்கும் ஒரு நீண்ட இருண்ட பாதையின் தொடக்கமாக மாறியிருக்கிறது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் சட்ட நிபுணர்கள் அல்ல, நாங்கள் தாய்மார்கள். எங்கள் குழந்தைகளை பெற்றவர்கள், அவர்களை வளர்த்தவர்கள், அவர்களை இழந்தவர்கள். வவுனியா நகரில் இந்த வன்னி பந்தலில் 3271 நாட்கள் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். மழையிலும் வெயிலிலும் அரசுகள் மாறி மாறி வந்தாலும், வாக்குறுதிகள் மாறினாலும் எங்கள் கேள்வி மாறவில்லை. இங்கிலாந்து இலங்கையிலிருந்து அவசரமாக வெளியேறி பெரும்பான்மை ஆட்சியை ஜனநாயகமாக்கி தமிழர்களை பாதுகாப்பற்றவர்களாக விட்டுச் சென்றிருக்கிறது. காலனித்துவத்துக்கு முன்பு தமிழர்களுக்கு தங்கள் சொந்த அரசியல் அதிகாரம் இருந்தது, தங்கள் சொந்த நிலமும் நிர்வாகமும் இருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தின எதிர்ப்பு பேரணி இடம்பெற்றுள்ளது.
அதில் கலந்து கொண்ட தாயார் ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் இந்த தாயாருக்கு அவசர உதவி வழங்கிய போலீசார் முச்சக்கர வண்டியில் அவரை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சியில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட வயோதிப தாயார் ஒருவரே இவ்வாறு மயங்கிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்திலிருந்து மட்டக்களப்புக்கு கருப்பு சுதந்திர தின போராட்டத்துக்கு சென்றவர்களின் பேருந்துகளை மறித்து அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை இராணுவ புலனாய்வுத்துறை முன்னெடுத்ததாக அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி செல்வராணி குறிப்பிட்டார். இன்று காலை திருக்கோயிலிருந்து 2 பேருந்துகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போது அக்கரைப்பற்றில் இராணுவ புலனாய்வுத்துறையால் இது மறிக்கப்பட்டது. இதன்போது இராணுவ புலனாய்வுத்துறையினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பேருந்தில் வேறு பொருட்கள் இருப்பதாக கூறி கஞ்சாப்பைகளை 2 பேருந்துகளிலும் வைத்து எம்மை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டனர். இதேபோல வேறு இடத்திலிருந்து சிங்கள இளைஞர்களையும் சிங்கள ஊடகவியலாளர்களையும் அழைத்து வந்து தமக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராஜ செல்வராணி, இன்று நாங்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுப்பிப்பதற்காக நாங்கள் இன்று அம்பாறை மாவட்டத்திலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்திற்காக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் அக்கரைப்பட்டு போலீஸுக்கு முற்பாடு எங்களை பஸ்ஸை விட்டு மறைத்து எங்களது பஸ்ஸுக்குள் தேவைக்கில்லாத பொருட்கள் இருக்கின்றது என்று கூறி அதற்குள் எங்களது பஸ்ஸுக்குள் 2 கஞ்சா கட்டுகளை ஆமி சிஐடி படையினர் அதுக்குள்ள வைத்து இன்று எங்களது பஸ்ஸுகளை 40-50 போலீஸ் சிஐடி ஆமிகளை வைத்து எங்களது பஸ்ஸுகளை இன்று பரிசோதனை செய்தார்கள். அதன் பிற்பாடு அந்த பஸ்ஸுக்குள் இருக்கும் அந்த வயது போன தாய்மார்களை பிடித்து இழுத்து நிற்பாட்டி அவர்களை ஒவ்வொரு சீட்டாக கிளப்பி அதற்குள் சோதனை செய்து ஒரு இந்த அளவு சிறிய கஞ்சா பேக்கெட் 2 பஸ்ஸுக்குள்ளிருந்து அவர்கள் எடுத்தார்கள். அந்த பஸ்ஸுக்குள்ளிருந்து எடுத்த கஞ்சாங்கட்டை நாங்கள் வைத்ததாகவும் டிரைவர் வைத்ததாகவும் கூறி டிரைவரை இன்று விசாரணைக்காக போலீஸுக்குள் அழைத்து சென்று இருக்கின்றார்கள். இதுதானா இலங்கை நாட்டின் சுதந்திர தினம்? இதுதானா இலங்கையில் 48 ஆண்டில் இருந்து நடக்கும் சுதந்திர தினம்? இந்த சுதந்திர தினம் சுதந்திரம் இல்லை என்பதற்காக தான் நாங்கள் இன்று போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்வதற்காக தனியார் காணிகளில் உள்ள பனை மரங்களை தரைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் விவசாய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலர் ஆகியோருக்கு மாவட்ட கட்டளை தளபதி உறுதியளித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிரதன் கருத்து தெரிவிக்கையில் வலிகாவும் வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உள்ளிட்ட பகுதிகளில் 15 கிராம சேவையாளர் பிரிவுகள் முற்றிலும் விடுவிக்கப்பட வேண்டும். மயிலிட்டி வடக்கு கிராம சேவையாளர் பிரிவில் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்ட நிலையில் மற்றைய பகுதி விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த நிலங்களில் இராணுவத்தினர் தோட்டங்களை செய்து வருவதாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரின் காணிக்குள் சில வெடிப்பொருட்கள் நேற்று மீட்கப்பட்டன. துப்புரவு பணியில் ஈடுபட்ட போது இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. ஒரு மோட்டார் குண்டு, T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மற்றும் ஒரு கைக்குண்டு என்பன அடையாளம் காணப்பட்டன. சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றின் அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினர் மூலம் வெடிபொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் குறிப்பாக அதற்கான பதிவு செய்கின்ற பணிகள் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆரம்பமான நிலையில் தகுதியுள்ள அனைத்து பிரஜைகளும் தமது பெயர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 2027 ஜனவரி 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 18 வயதை பூர்த்தியடையும் இளம் பிரஜைகள் தத்தமது பிரதேச கிராம அலுவலர் மூலம் YC படிவத்தை சமர்ப்பித்து தம்மை பதிவு செய்து கொள்ளுமாறு பெப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கடந்த வருட வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது ஆனால் தற்போது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்கள் ER படிவத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியாராச்சி தேர்தல்களில் வாக்களிக்க வாக்காளர் பட்டியல் பெயர் இருப்பது அவசியம் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோதமான யானைக்கு அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. புளியங்குளம் அலகரி கிராமத்தைச் சேர்ந்த 5 வயதான சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த சிறுவன் தன்னுடைய அம்மாவுடன் புல் வெட்டுவதற்காக சென்ற நிலையில் அந்த பகுதியில் யானை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிறுவனின் கழுத்து சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிறுவன் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவசரமாக ஒட்டு சுட்டான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பதுளை நகரில் உள்ள பிரபல உணவக கட்டிடம் ஒன்றில் இன்று காலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. பதுளை மாநகர தீயணைப்பு படையின் கடும் முயற்சியால் தீப்பற்றல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. உணவகத்திலிருந்து உணவுப் பண்டங்கள், உணவகத்தின் அத்தியாவசிய பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் உணவகத்திலிருந்து வெளியேற முடியாமல் புகை மண்டலத்தால் மூச்சுத் திணறலுக்குள்ளாகி காயங்களுடன் 2 பேர் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இதன்படி மேற்கு மற்றும் சப்ரகோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். லிபியாவின் முன்னாள் ஜனாதிபதி முஅம்மர் கடாபியின் மகன் ஜைஃப் அல் இஸ்லாம் ஹடாபி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சர்வதேச அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த தகவலை அவரின் அரசியல் குழுவின் தலைவர் மற்றும் லிபிய செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. லிபியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிந்தான் நகரில் உள்ள அவரின் இல்லத்தில் வைத்து அவர் கொலை செய்யப்பட்டார். குறிப்பாக லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பயின்ற இவர் ஆரம்ப காலத்தில் லிபியாவை நவீனமயமாக்க விரும்பும் ஒரு சீர்திருத்தவாதியாக மேற்கத்திய நாடுகளால் பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் 4 பேர் கொண்ட ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று அவரின் வீட்டுக்குள் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அவரின் சட்டத்திரணி தெரிவித்தார். கடாபியின் அரசியல் குழு பின்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 4 முகமூடி அணிந்த மனிதர்கள் அவரின் வீட்டை தாக்கி கோழைத்தனமான மற்றும் துரோக படுகொலையில் அவரை கொன்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக அந்த வீட்டிலிருந்து கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் உம்ரி கிராமத்தில் குறிப்பாக வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த காதலர் 2 கௌரவ கொலை செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசம் உம்ரி கிராமத்தைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்த 19 வயது காஜல் மற்றும் 27 வயது முகமது அர்மான் ஆகியோரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர். இவர்களின் உடலங்கள் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி ஆற்றங்கரையோரம் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஜனவரி 18 மற்றும் 19ஆம் தேதி கிடைப்பட்ட இரவில் அர்மான் தன்னுடைய காதலியான காஜலை சந்திக்க அவரின் வீட்டுக்கு சென்றார். இதன்போது காஜலின் 3 சகோதரர்களும் அவர்களை கையும் மெய்யுமாக பிடித்தனர். இதையடுத்து சகோதரர்கள் இருவரையும் மண்வெட்டியால் கொடூரமாக அடித்துக் கொண்டு உடலங்களை ரகசியமாக புதைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சகோதரர்களின் வாக்குமூலத்தில் காணப்பட்ட முரண்பாட்டை கண்டறிந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.